வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் நற்பலன்கள் என்பது எப்படி கிடைக்கும்? கிரகங்கள் மாற்றங்களால் இருக்கின்ற விரயங்கள், வீணான விரயங்கள் கட்டுப்படுமா? குடும்பத்தில் நன்மைகளும் சந்தோஷமும் நிலைத்திருக்குமா? ஒருவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் செயல்படாது. காரணம் சொந்த ஜாதகம். ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பல வகையான குழப்பங்களும் பொருள் விரயங்களும் தனலாபத்தில் பெரிதளவு வெற்றி இல்லாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். இதே மிதுன ராசியில் ஒரு சிலருக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது எப்படி செயல்படும் தெரியுங்களா? முதலில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் என்பது அந்த ஜாதகரின் முழு திறமையும் வெளிப்படுத்தி வெற்றிகளை காண்பது தான் லக்கினம். லக்னாதிபதி பலமாக இல்லாமல் போனால் வீணான முயற்சி, வீணான குழப்பம், தேவையில்லாத பொருள் விரயங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுத்துவிடும். இரண்டாவதாக ராசி. அந்த ராசியாகப்பட்டது லக்கினத்திற்கு 6-8 நீச பகை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் முன்னேற்றம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? மிதுன ராசி என்பது ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை உள்ள ராசி. ஒரு சிலருக்கு சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது அதை தூக்கி போட்டுட்டு உழைச்சாவே நாம் நல்லா இருக்கலாம் என்கின்ற மன உறுதியுடன் செயல்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். காரணம், புதனின் ராசிகளுக்கு இரட்டை மனம் இருக்கும். இரட்டை மனம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை இதை செய்யலாம், கடினமாக உழைத்தாலும் நாம் நல்லா இருக்கணும்னா அதற்கு உழைப்பும் மன உறுதியும் கட்டாயம் தேவை என்பதை உணர்ந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியே ஒரு நல்ல ராசி. புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதினால் புத்திசாலித்தனம் என்பது உங்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும். ஆனால் விடாமுயற்சி, வைராக்கிய குணம் இருக்கும். ஏமாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவ பாடமாகவே இருக்கும். ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாங்களா, அவங்கக்கிட்ட போய் வீணான பிரச்சனை, வீணான குழப்பம், வீணான தேவையில்லாத தொந்தரவுகளை செய்யாமல் அவங்கள விட்டுட்டு அடுத்த கட்டத்திற்கு மன உறுதியுடன் சென்று வெற்றி பெறுகின்ற ஒரு மகத்துவமான ராசின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சி. இதனால் வரையில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உடல் நலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து வந்த கேது பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு 3இல் அமருகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உடல் நலத்தில் மட்டுமல்ல, பொருள் விரயம், தன விரயம், செய்கிற தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருந்திருக்காது. குடும்பத்தில் அவ்வப்போது சிறு கசப்பான விஷயங்களும் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் பிரயாணம், வீணான அலைச்சல், வீணான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். 4ஆம் இடத்தில் கேது பகவானுக்கு மட்டுமல்ல, குரு, சனி, ராகு எந்த ராஜ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட
மனக்குழப்பங்களும் தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் கட்டாயம் தரும். இது காலத்தின் கட்டாயம். கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே தீரும். இதில் பலருக்கு அதிகப்படியான தொல்லைகளாக இருந்திருக்கலாம். அதிக உழைப்பு இருந்தும் அதற்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தசா நல்ல நிலையில் இருந்தவர்களுக்கு ஓரளவுக்குத்தான் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்பொழுது கேது பகவான் 3ஆம் இடத்தில் அமருவது என்பது முயற்சிகளில் வெற்றி, செய்யும் தொழிலும் வியாபாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுவது, குடும்பத்தில் சந்தோஷம் களை கட்டுவது, எடுக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் சிறிது தாமதங்களுக்கு பிறகு நற்பலன்களை தரும். அது என்ன சிறிது தாமதம் என்கின்ற கேள்வி வரும். குருவும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை, அப்போ தாமதம் இல்லாமல் இருக்குமா? ஆனால் 4 கிரகங்களும் பாதகமான நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்தது. இப்பொழுது 2 கிரகங்கள் சாதகம், ராகு கேது, குருவும் சனியும் பாதகம். தர்ம கர்ம அதிபதிகள் இருவருமே பாதகமான நிலையில் இருப்பது தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதக அதிபதி தானே. பாதக அதிபதி பாதகஸ்தானத்திற்கு சென்றால் நற்பலன்கள் நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மிதுன ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். பாதக அதிபதி பாதகஸ்தானத்திற்கு செல்லும்போது நற்பலன்கள் தான் நடக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவர் பாதக அதிபதியாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய லக்னம் எதுவோ அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய ராசி மட்டும் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து பலன்களை தருவது வேறு, கிரக பயிற்சி காலங்களில் அமர்ந்து பலன்களை தருவது என்பது வேறு. இப்போது கிரக பயிற்சி காலங்களில் தரக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடிய இந்த பலன்களில் பொருத்தமாக இருக்கும். எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 வரும்போது நற்பலன்களை செய்வார். இதற்கு பாதக அதிபதி சாதக அதிபதி என்றெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொந்த ஜாதகத்தில் தசா என்பது பாதக தசா, படு பாதக தசா, நீசம் பெற்ற தசா, 6, 8ஆம் அதிபதி தசா இப்படி இருந்தால்தான் நன்மைகள் என்பதே நடக்காமல் சகட்டு மேனிக்கு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு துன்பங்களை தந்து கொண்டு இருக்கும். எதற்காக இவ்வளவு பொறுமையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, ராசி பலன் என்பது கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெறும்போது ஒவ்வொரு ஜோதிடரும் போடக்கூடிய பதிவு தான். அது நற்பலன்களாக இருக்குமா கெடு பலன்களாக இருக்குமா என்றால் தசா தான் அதை முடிவு செய்யும். சரி, குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக விரய குருவாக இருந்தார். விரய குருன்னா பண விரயம். பண விரயம்னா தொழிலில் முதலீடு செய்வது. முதலீடு செய்தும் தொழிலோ அல்லது வியாபாரமோ பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல், நினைத்த லாபத்தையும் கொடுக்காமல் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பது. உடல்நலத்தில் பாதிப்பு வந்து அதனால் பண விரயம் ஏற்படுவது. குடும்பத்திற்காக வீடு கட்டுவதற்காக, இல்லை வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்காக, வீட்டை புதுப்பிப்பதற்காக, வண்டி வாகனங்களை பழுதடைந்தால் சரி செய்வதற்காக இப்படியெல்லாம் விரயங்களை கொடுத்திருப்பார். காரணம், குரு பகவான் ஒரு சுபகிரகம். சுபகிரகங்கள் சுப விரயத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பாதக அதிபதி தசாவாக இருந்தால்
கெட்ட விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும். அந்த வகையில் குரு பகவான் விரய குருவாக இருந்து மாற்றம் பெற்று ஜென்ம குருவாக மாறுகிறார். ஜென்ம குருவாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜென்ம குரு என்பது அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்தாலும் நன்மைகளும் நடக்கும். காரணம், குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுடைய சொந்த செயல், சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பார். வேலை சுமை, பொருளாதாரத்தில் சில நேரங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் என்பது இல்லாமல் இருக்கும். ஆனால் குருவின் 3 பார்வைகள், மிதுன ராசியில் இருந்து கொண்டு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஓடுற ஓட்டத்திலையும் வேலை சுமை, தேவையில்லாத குழப்பம், டென்ஷன், இதனால் நன்மைகள் என்பது நடப்பதே உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாத அளவில் தான் இருக்கும். ஒருவேளை பிள்ளைகளுக்காக செய்யலாம், ஒருவேளை கணவன், நண்பர், தங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடுமையான உழைப்பாக இருக்கும். இன்னொன்று, பாக்கியஸ்தானத்தில் அவருடைய பார்வை படுவதினால் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் உங்களுடைய வருங்காலத்திற்காகவும் கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு உழைப்பையும் வேலை சுமையும் தேவையில்லாத அலைச்சலும் திருச்சலும் கொடுத்தாலும் நன்மைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னாள் ஜோதிடர்கள், குரு இருக்கும் இடம் கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் தந்தாலும் ஜென்மகுரு பார்க்கும் பார்வைக்கு பழுதில்லை, நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பயிற்சி பெறுவார். ஒரு 4 மாதங்கள் கடினமான கஷ்டத்தை கொடுப்பார். அதற்கு பிறகு தன்னுடைய கஷ்டங்களை குறைத்து நற்பலன்களை சிறிது சிறிதாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இதில் மாற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகரம், கும்பமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த ராசிகளில் அமரும்போது 3 ராசியில் மட்டும்தான் நற்பலன்களை செய்வார். ராசிக்கு 3. மிதுன ராசின்னா சிம்ம ராசியில் இருக்கும்போது நற்பலன்களை கட்டாயம் தருவார். ராசிக்கு 6. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆமாக வருவது விருச்சகம். ராசிக்கு 11. மிதுன ராசியான உங்களுக்கு மேச ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். இது எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, 2.5 வருஷம் கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஆனால் அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டு காலங்கள் தாழ்ந்து வாழ்ந்தவரும் கிடையாது என்பதை உறுதிப்பட செய்து காட்டுவது தான் சனி பகவான். ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ராசிக்கு 3இல் இருக்கும்போது நன்மையை செய்வார். அதற்கு பிறகு அர்த்தாஷ்டம சனியாக மாறிவிடுவார். அர்த்தாஷ்டம சனிக்கு பிறகு 5ஆம் இடத்துல நன்மை செய்ய மாட்டார். 6ஆம் இடத்திற்கு வரும்போது சிறப்பான பலனை செய்வார். அதற்கு பிறகு 6இலிருந்து செல்லும்போது கண்டக சனி, அஷ்டம சனியாக கஷ்டங்களை கொடுப்பார். ராசிக்கு 11இல் வரும்போது எதிர்பாராத முன்னேற்றங்களும் வசதி வாய்ப்புகளும் கொடுத்து, அதற்கு பிறகு 11இலிருந்து மாறும்போது 7.5 சனியாக மாறிவிடுவார். எந்த கிரகமாக இருந்தாலும் கொடுத்து தான் கெடுக்குமே தவிர, எல்லா வகையிலும் கெடுதல் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சரியில்லை,
ராசி அதிபதி சரியில்லை, நடப்பு தசா சுத்தமாகவே நல்லா இருக்காது. அப்போ தான் வாழ்நாள் முழுக்க போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். சரி, சனி பகவானை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இப்போ கிடைக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெற்றி என்பது அவ்வளவு எளிதல்ல. போராடி கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து பெறுகின்ற வெற்றி எந்நாளும் நிலைத்திருக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் அமருகின்ற சனி பகவான் தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வுக்காக சில நேரங்களில் உங்களுக்கு பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். சிறிது காலம் பொறுமையாக இருந்தால் போதும். ராகு கேதுக்கள் பலம் கூட இந்த 1.5 வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு ராகுவும் கேதுவும் வந்துடுவாங்க. இந்த காலகட்டத்தில் 4 கிரகங்களும் பாதகமாக இருந்து அதிலிருந்து 2 கிரகங்கள் சாதகமாக இருப்பது தான் உங்களுக்கு கிடைக்கின்ற நற்பலன்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய, பொருளாதார உயர்வு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அனைத்து வகையான கர்மாக்களையும் நமக்கு பல வகையிலும் நன்மைகளாகவும் தீமைகளாகவும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்காங்க. இதனால் வரையில் உங்களுக்கு தொடர் தடங்கள், தொடர் தோல்வி, வருமான குறைவு, பல வகையிலும் உங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுத்து வந்த 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் பலமாக இருக்கு, பெரிதளவு கஷ்டங்களை கொடுக்காது. குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகணும். அப்பொழுது தான் நற்பலன்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் எப்பொழுது விலகுவார்? ஏன்னா சனி பகவான் விலகணும்னு கேட்டிங்கன்னாக்கா 2.5 வருஷம் ஆகும், 30 மாதம். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு அதிவேகமாக அதிசாரம் பெற்று 10ஆம் மாதம் இறுதியில் மாற்றம் பெற்று விடுவார். அதற்கு பிறகு சிறப்பான பலன்கள் என்பது மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் பெறலாம். 10ஆம் பாவம் என்பது சனி பகவானுக்கு ஆகாது. ராகு கேதுக்கள் பலம். குரு பகவானை பொறுத்த வரையில் சில மாதங்கள் மட்டும்தான் சில பிரச்சனைகளை கொடுப்பார், அதுவும் பெரிதளவாக இருக்காது. கடந்த விரய குருவாக இருக்கும்போது உங்களுக்கு தந்து வந்த கஷ்டங்கள் ஜென்ம ராசியில் தரமாட்டார். அப்படி கொடுத்தாலும் அது சில மாதங்கள் மட்டும்தான். பெரிதளவு பாதகங்களை தருவதற்கு உண்டான வழி ராகு சரியில்லாமல் இருக்கணும், கேது சரியில்லாமல் இருக்கணும், குரு சரியில்லாமல் இருக்கணும், சனி சரியில்லாமல் இருக்கணும், சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா அதுவும் கெட்டதாக இருக்கணும், அந்த தசாக்குள்ளே நடக்கக்கூடிய அந்தரமும் கெட்டதாக இருக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் படு பாதகத்தை தந்துடும். அப்படி இல்லாமல் ராகு கேதுக்கள் நன்றாக இருக்கும்போது தசாவும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பாதகத்தை குறைத்தே தருவார்கள். அதுவும் மிதுன ராசியான உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக வருவார். அப்படி வரும்போது கஷ்டங்கள் கொடுத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது கட்டாயம் இருக்கும், நன்மைகள் நடக்கும். சிறிது காலம் பொறுமையாக இருந்தால் போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மாற்றத்தால் முன்னேற்றங்களும் பொருளாதார உயர்வும் பல வகையான நற்பலன்களும் கட்டாயம் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.